வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மன்னார் மாவட்டத்திற்கான மின்சார விநியோகம், காற்றாலை மின்திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள மின்சார விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பொதுமக்களின் மின் இணைப்பு தேவைகளை விரைவாக பூர்த்தி செய்வது தொடர்பாகவும் இங்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை மேம்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை தேசிய மின்கட்டமைப்பில் வினைத்திறனாக இணைப்பது தொடர்பிலும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன், காற்றாலை மின் நிறுவனங்களின் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். මන්නාරමට අදාළ අපේ රිනියුබල් ප්‍රොජෙක්ට්ස් වලින් කරන ප්‍රොජෙක්ට්ස් වලට අදාළව අපිට மன்னார் பகுதியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு இணையாக மன்னார் தீவில் தொடர்ச்சியாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது தொடர்பான நிலைமைகள் தொடர்பில் விவாதிப்பதற்கு நமக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது. மன்னார் தீவை சுற்றியுள்ள வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்திற்கு சுமார் 12 கோடி ரூபாய் நிதிக்கான அமைச்சரவை எமக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இன்னும் சில மாதங்களுள் அது தொடர்பான அறிக்கை கிடைத்தவுடன் அதற்குரிய கட்டுமான பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என எதிர்பார்க்கின்றோம். மன்னார் பகுதியில் பல்வேறு திட்டங்களை செயற்படுத்தும் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நிதியுதவி வழங்க உறுதியளித்துள்ளன. மன்னார் பிரதேசம் உண்மையில் ஒரு வறிய பிரதேசமாகும். எனவே அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். இந்த திட்டங்களை மன்னார் பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் இணைந்து செயற்படுத்துவதற்கு நான் திட்டமிட்டுள்ளோம். இந்த திட்டங்களை எம்மால் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. தற்போது மன்னார் தீவில் தம்பபண்ணி திட்டம், தற்போது முன்னெடுக்கப்படும் 20 மெகாவாட் செயற்றிட்டம், அதேபோன்று 50 மெகாவாட் செயற்றிட்டத்திற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வெள்ளப்பெருக்கு நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரை மன்னார் தீவுக்குள் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் தீவுக்கு வெளியே உள்ள கொண்டச்சி மற்றும் முள்ளிக்குளம் போன்ற பகுதிகளில் தற்போது திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு செயற்பாட்டில் உள்ளன. වගේ මුල්ලිකලම් වගේ ප්‍රදේශවල දැනට ව්‍යාපෘති පටන් ගන්න තියෙනවා.